ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இளையராணி திருப்புரம்பியத்தில் இருப்பதாகவும் அங்கே வந்தியத்தேவனும் வரவேண்டும், அவர்களுடனே அவனும் சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் இடும்பன்காரி. அதற்கு வந்தியத்தேவனும் தானும் அந்த பக்கம்தான் போக வேண்டும், ஆகையால் வருகிறேன் என்று கூற இதற்குள் சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதைச் சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்துக்கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவன் உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் அலைபாய்ந்தன. வானதியின் கதி என்ன தெரியவில்லை. மதுராந்தகர் என்ன ஆனார் தெரியவில்லை. தன்னுடைய கதி இன்றிரவு என்ன ஆகப் போகிறது அதுவும் தெரியவில்லை. கடம்பூர் மாளிகையில் அன்று கண்டறிந்த சதிச்செயலை விட பன்மடங்கு சதிச்செயலை பற்றி இன்று நேர்முகமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையில் பிரயோஜனகரமானதுதான். ஆனால் அதற்குப் பிறகு என்ன நடக்கும்? தன்னை உயிரோடு தப்பிச் செல்ல இவர்கள் விடுவார்களா? இவர்களோடு சேர்ந்து விடும்படி தன்னையும் கட்டாயப்படுத்துவார்கள். மாட்டேன் என்று சொன்னால் பலியிடத்தான் பார்ப்பார்கள். ஒருவேளை மறுபடியும் நந்தினியின் தயவினால் பழுவூர் இளையராணியின் பெயரை ரவிதாசன் கூறியதும் அவர்களுடன் போகத்தான் இணங்கிவிட்டதை வந்தியத்தேவன் நினைத்துப் பார்த்தான். அது அவனுக்கே வியப்பை அளித்தது. மாயை என்றும் மோகம் என்றும் பெரியோர்கள் சொல்வது இதைத்தான் போலும். அவள் எவ்வளவு பயங்கரமான சதிச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆயினும் அவளை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால் அதை பயன்படுத்திக் கொள்ள அவன் மனத்தில் ஓர் ஆர்வம் எழுந்தது. அடக்க முடியாமல் தன்னை மீறி எழுந்தது. யோசித்துப் பார்ப்பதற்கு முன்னால் அவன் வாய் வருகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டது. ஆனால் வேறு வழிதான் என்ன? ரவிதாசன் கூறியது போல இத்தனை பேருடன் தன்னந்தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை. சிறிது அவகாசம் கிடைத்தால் தப்பிச் செல்வதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் தென்பட்டாலும் தென்படலாம். அத்துடன் இந்த சதிகார கூட்டத்தைப் பற்றியும் இவர்களுடைய நோக்கங்களைப் பற்றியும் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். காஞ்சிக்கா போகிறாய், அங்கேதான் என்னோட முக்கிய சத்ரு இருக்கிறான் என்று அந்த சின்னஞ்சிறு குழந்தை மழலை மொழியில் கூறியது அடிக்கடி வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவன் யார்? அவனை சக்கரவர்த்தி என்று இவர்கள் அழைப்பதேன்? முக்கிய சத்ரு என்று அச்சிறுவன் யாரை குறிப்பிடுகிறான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவனுடைய மனத்தில் பதில்களும் தோன்றிக் கொண்டிருந்தன. நினைக்க நினைக்க பயங்கரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. கடவுளே, இவற்றுக்கெல்லாம் முடிவு எப்போது? வெகு சீக்கிரத்தில் என்று அவனுக்குள் ஒரு குரல் சொல்லிற்று. அந்த அதிசய ஊர்வலம் போய்க்கொண்டே இருந்தது. வயல்கள், வாய்க்கால்கள், வரப்புகள், காடு மேடுகளைத் தாண்டி ஒரு கணமும் நிற்காமல் போய்க்கொண்டிருந்தது. கடைசியாக வெள்ளப் பெருக்கெடுத்து ஓடிய மண்ணி நதியையும் தாண்டி அப்பால் திருப்புறம்பயம் எல்லையை அடைந்தது. பள்ளிப்பனையைச் சுற்றிலும் மண்டியிருந்த காட்டுக்குள்ளும் பிரவேசித்தது. 100 வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இப்போது பாழடைந்த காடு அடர்ந்திருந்த பள்ளிப்படை கோவிலை முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கிறோம். ஆழ்வார்க்கடியான் இங்கே ஒளிந்திருந்தான். ரவிதாசன் முதலியவர்களை அவர்களுடைய சதியைப் பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டான். அதே இடத்துக்கு இப்போது வந்தியத்தேவனும் மற்றவர்களும் வந்து சேர்ந்தார்கள். பாழடைந்த பள்ளிப்படையின் ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக வந்தியத்தேவனையும் அவன் குதிரையையும் அழைத்து வந்தார்கள். அப்பனே, சற்று நீ இங்கேயே இரு. உன்னை கூப்பிட வேண்டிய சமயத்தில் கூப்பிடுகிறோம். தப்பித்துச் செல்லலாம் என்று கனவு காணாதே. பழக்கப்பட்டவர்களைத் தவிர வேறு யாரும் இக்காட்டுக்குள் வரவும் முடியாது, வெளியேறவும் முடியாது. அப்படி வெளியேற முயன்றால் நிச்சயம் உயிரை இழப்பாய் என்றான் ரவிதாசன். அப்படி நான் வழி கண்டுபிடித்து போக பார்த்தால் நீ மந்திரம் போட்டு கொன்று விடுவாய் இல்லையா மந்திரவாதி?
என்று கூறி வந்தியத்தேவன் நகைத்தான். சிரி சிரி, நன்றாய் சிரி என்று சொல்லி ரவிதாசனும் சிரித்தான். அந்தச் சமயம் பார்த்து எங்கேயோ தூரத்தில் நரி ஒன்று ஊளையிடத் தொடங்கியது. அதைக் கேட்டு பக்கத்தில் எங்கேயோ கோட்டான் ஒன்று முனகியது. வந்தியத்தேவனுடைய உடல் சிலிர்த்தது. குளிரினால் அல்ல, அடர்ந்த அந்த காட்டின் மத்தியில் வாடைக்காற்று பிரவேசிக்கவும் பயந்ததாக காணப்பட்டது. ஏன், அங்கே மழை கூட அவ்வளவாக பெய்ததாக தெரியவில்லை. தரையில் சில இடங்களில் மட்டும் மழை துளிகள் சொட்டி ஈரமாயிருந்தது. காற்று இல்லாதபடியால் இறுக்கமாக இருந்தது. அங்கே வந்து சேர்வதற்குள் வந்தியத்தேவனுடைய அரைத்துணி உலர்ந்து போயிருந்தது. சுற்றி கட்டியிருந்த துணிச்சுருள் மட்டும் ஈரமாயிருந்தது. அதை எடுத்து விரித்து பக்கத்தில் கிடந்த பாறாங்கல்லின் மீது உலர்த்தினான். அதே கல்லின் ஒரு மூலையில் வந்தியத்தேவன் உட்கார்ந்து பள்ளிப்படைச் சுவரின் மீது சாய்ந்து கொண்டான். அவனுக்கு காவலாக அருகில் ஒருவன் மட்டும் இருந்தான். சற்று தூரத்தில் காட்டின் மத்தியில் ஏற்பட்டிருந்த இடைவெளியில் அவனுடன் மற்றவர்கள் வட்ட வடிவமாக உட்கார்ந்திருந்தார்கள். பள்ளிப்படைக்கு உள்ளே இருந்து ஒருவன் பழைய சிம்மாசனம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து போட்டான். அதில் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவனை உட்காரச் செய்தார்கள். தீவர்த்திகளில் 2 மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை அணைத்து விட்டார்கள். அவ்விதம் தீவர்த்திகளை அணைத்தபோது எழுந்த புகை நாலா புறமும் சூழ்ந்தது. ராணி இன்னும் வரலையே என்றான் ஒருவன். சமயம் பார்த்துத்தான் வரணும். 2வது ஜாமத்திலேதான் நானும் வரச் சொல்லியிருக்கிறேன். அதுவரையில் வழுதி குலத்து புகழ் மாலையை யாராவது பாடுங்கள் என்றான் சோமன் சாம்பவன். இடும்பன்காரி உடுக்கு ஒன்றை எடுத்து லேசாக அதை தட்டினான். தேவராளன் ஏதோ ஒரு பாட்டை பாடத் தொடங்கினான். வந்தியத்தேவன் தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான், கேட்டுக்கொண்டும் இருந்தான். வழுதி குலம் என்பது பாண்டிய குலம் என்று அவன் அறிந்திருக்கிறான். பாடல் ஏதோ ஒரு சோகப் பிரலாபமாக அவன் காதில் தொனித்தது. உடுக்கின் நாதமும் சோகப் பாடலின் இசையும் அவன் உள்ளத்தில் ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கின. பாடலில் சிற்சில வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன. அவற்றிலிருந்து அந்த இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் போரைப் பற்றிய வரலாறு அவன் நினைவுக்கு வந்தது. ஆம், அங்கேதான் வரகுண பாண்டியனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் 3 நாட்கள் கொடிய யுத்தம் நடந்தது. பல்லவனுக்கு துணையாக கங்க மன்னன் பிருத்திவிபதி வந்தான். அந்த போரில் மாண்ட லட்சக்கணக்கான வீரர்களைப் போல அந்த மகாவீரனும் இறந்து விழுந்தான். அவனுடைய ஞாபகமாக கட்டிய பள்ளிப்படை கோவில்தான் இப்போது சதிகாரர்கள் கூடும் இடமாக அமைந்திருக்கிறது. கங்க மன்னன் இறந்ததும் பல்லவர் படைகள் சிதறி ஓடத் தொடங்கின. பாண்டிய சைன்யத்தின் வெற்றி நிச்சயம் என்று தோன்றியது. இந்தச் சமயத்தில் சோழர் படைகள் பல்லவர்களின் உதவிக்கு வந்தன. அந்த படைக்கு தலைமை வகித்து திருமேனியில் 96 புண் சுமந்த விஜயாலய சோழன் வந்தான். 2 கால்களையும் முன்னமே இழந்திருந்த அந்த வீரப் பெருங்கிழவனை 4 பேர் தூக்கிக் கொண்டு வந்தார்கள். 2 கைகளிலும் 2 நெடிய வாள்களை ஏந்திக் கொண்டு அவன் பாண்டியர் சைன்யத்தில் புகுந்தான். 2 வாள்களையும் சக்கராகாரமாகச் சுழற்றிக் கொண்டே போனான். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் இருபுறமும் பாண்டிய வீரர்களின் உயிரற்ற உடல்கள் மலைமலையாகக் குவிந்தன. சிதறி ஓடிய பல்லவ சேனா வீரர்கள் திரும்பி வரத் தொடங்கினார்கள். ஜன 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 ஜனார் 10,000 வாள்கள் மாலை சூரியனின் மஞ்சள் வெயிலில் மின்னிக் கொண்டு வந்தன. டன 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 டனார் 10,000 வேல்கள் இன்னொரு பக்கத்திலிருந்து ஒளிவீசி பாய்ந்து வந்தன. வாள்களும் வேல்களும் மோதின. 1000-10,000 தலைகள் நாலாபுறமும் உருண்டன. 1000-10,000 உயிரற்ற உடல்கள் விழுந்தன. குதிரைகள் கனைத்துக் கொண்டே செத்து விழுந்தன. பிளீங்! யானைகள் பிளிரிக்கொண்டே மாண்டு விழுந்தன. இரத்த வெள்ளத்தில் செத்த மனிதர்கள், மிருகங்கள் உடல்கள் மிதந்தன. 20,000 கொட்டைப் பருந்துகள் வட்டமிட்டு பறந்து வானத்தை மூடி மறைத்தன. 30,000 நரிகள் ஊளையிட்டுக் கொண்டு ஓடி வந்து போர்க்களத்தைச் சூழ்ந்து கொண்டன. ஐயோ என்று 50,000 ஓலக்குரல்கள் ஒன்றாய்ச் சேர்ந்து எழுந்தன. விடாதே, பிடி, துரத்து, வெட்டு, குத்து, இவ்விதம் 100,000 குரல்கள் முழங்கின. 10,000 ஜெயபேரிகைகள் அதம் 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 என்று சப்தித்தன. 20,000 வெற்றிச் சங்கங்கள் பூம் 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 என்று ஒலித்தன. ஹா 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 என்று 60,000 பேய்கள் சிரித்தன. வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். நாலாபுறமும் பார்த்து விழித்தான். பள்ளிப்படைச் சுவரில் சாய்ந்தபடியே சிறிது நேரம் தான் கண்ணயர்ந்து விட்டதாக அறிந்து கொண்டான். அந்த அரை தூக்கத்தில் கண்ட பயங்கரமான கனவை மறுபடி நினைத்துப் பார்த்தான். கனவுதானா அது? இல்லை இல்லை,
உடுக்கின் முழக்கத்துக்கு இணங்க தேவராளன் பாடிய பாடலில் போர்க்களத்தைப் பற்றிச் செய்த வர்ணனைதான் அப்படி அவன் மனக்கண் முன் தோன்றியிருக்க வேண்டும். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நேர்களே, கோடிக்கரையில தாழைப்புதர் மறைவுல பூங்குழலி மூச்சை பிடிச்சுக்கிட்டு நின்றபடி ரவிதாசனும் நந்தினியும் மெல்லிய குரல்ல பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட காட்சியை நினைவுபடுத்திப்போம். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்தி உண்டா? எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய்? நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நமது சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன். சௌக்கியமாக இருப்பதாக 10 நாளைக்கு முன்பு செய்தி கிடைத்தது. ஆஹா, எத்தனை நாள் ஆயிற்று பார்த்து. சரி, இந்த சக்கரவர்த்தி எப்படிப்பட்டவர் பாருங்க. வந்தியத்தேவன் கேட்டான், இருட்டில் தனியாக இருக்க உனக்கு பயமா இல்லையா? பயம் என்ன? தினம் இந்த மாதிரி தானே இருக்கிறேன். புலிக்கு கூட பயம் இல்லையா? அம்மாவுக்குத்தான் பயம். நான் மீன், புலியை விழுங்கி விடுவேன். ஆமாங்க, சோழ புலியையே முழுங்கக்கூடிய பாண்டிய மீன். ராணி இன்னும் வரலையேன்னு ஒருத்தன் கேட்டான் அல்லவா? அதுக்கு சோமன் சாம்பவன், ஆமாம், கொள்ளிடக்கரையில் இடும்பன்காரியுடன் இணைஞ்சு திருப்புறம்பயம் பள்ளிப்படைக்கு வந்தானே, அவன் சொல்கிறான், சமயம் பார்த்து தானே வரணும். 2வது ஜாமத்தில் தான் நானும் வர சொல்லியிருக்கேன். இரவின் 2ஆம் ஜாமம் 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை. சரி, நானும்னு சொல்கிறான். அந்த கும்பலில் இவனும் பெரிய ஆள் போலும். வழுதி. பண்டை காலத்தில் பாண்டியர் 5 பிரிவினராக இருந்தாங்க. தென்னவர், கவிரியர், வழுதியர், செழியர், மாறர். இதனால் பஞ்சவருங்கிற பொதுப்பெயர் பாண்டியருக்கு உண்டு. பிரலாபம், புலம்பல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் திருப்புறம்பய போரை பற்றி ஆசிரியர் அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டு வரார். இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த போர். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருவளநல்லூர் என்ற ஊரில் நடந்த போரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இத்தருணத்தில் பொருத்தமாயிருக்கும். காரணம், உடுக்கின் நாதமும் சோக பாடலின் இசையும் சேர்ந்து திருப்புறம்பய போர்க்கள காட்சிகளை தோற்றுவித்தமை போல பெருவளநல்லூர் போர்க்காட்சிகளை கூரம்பட்டயம் வர்ணிக்குது. பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே நடந்த இந்த போரில் கணக்கற்ற வீரரும் யானைகளும் குதிரைகளும் போன போது எழுந்த புழுதி சூரியனையே மறைச்சிட்டு தான். யானைகளின் அசைவு கார் மேகங்களைப் போலவும், வாட்களின் ஒளி மின்னலைப் போலவும், முரசொலி இடி முழக்கம் போலவும் இருந்தனவா. இந்த மாதிரியான வர்ணனைகள் போரின் கொடுமையை சுட்டி காட்டுறதா அமைஞ்சா நல்லது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.